ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நான் எப்படி செய்ய போகிறோன்னு தாங்க பார்க்க போகிறோம். நம்ம ஹோட்டல் போய் எல்லோரும் வாங்கி சாப்பிட்ற நானை வீட்டில் எப்படி எளிய முறையில் பண்ணலான்னு சொல்லி தாங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த நான் செய்கிறதுக்கு நம்ம ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணுவோங்க. அது எப்படி பண்ணணும்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரிங்க. தண்ணியில் கொஞ்சோண்டு சீனி, ஒரு டீஸ்பூன் ஈஸ்ட்டு போட்டு ஃபஸ்ட்டு ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணுவோங்க. அப்போ இந்த ஈஸ்ட் எதுக்குன்னா, அந்த மைதா மாவோட மெர்ஜ் ஆகி ப்ளஃபியாக வரதுக்காக தாங்க இந்த ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணுறோம். பார்த்தீங்களா எப்படி ஆக்டிவேட் ஆகிருக்குன்னு. நம்ம ஆக்டிவேட் பண்ண ஈஸ்ட்டை நம்ம எடுத்து வச்ச அந்த மைதா மாவு கூட எடுத்து மிக்ஸ் பண்ணணும். அது கூட கொஞ்சோண்டு உப்பு, எண்ணெய் கொஞ்சம் சேர்த்து சப்பாத்தி மாவு பெறுவோம்ல, அதே மாதிரி விரைவி எடுத்துக்கணுங்க. இந்த மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி உருட்டினதுக்கப்புறம் நம்ம மாவு காயாமல் இருக்கிறதுக்காக எண்ணெய் ஊற்றி எல்லா இடமும் ஸ்ப்ரெட் அவுட் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த மிக்ஸ் பண்ணி மாவை ஒரு 2 hours கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்துக்கோங்க. நம்ம அந்த ரெஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா, நல்லா ஈஸியாக சேர்த்தனால நல்லா ப்ளஃபியாக வந்திருக்குங்க. இந்த மாதிரி அந்த ப்ளஃபியான மாவை நம்ம ஒரு பிளேன் சர்ஃபேஸில் போட்டு நல்லா இழுத்து தேய்க்கணுங்க. நம்மளால் எவ்வளோ அழுத்தம் கொடுத்து தேய்க்கணுமோ அந்தளவுக்கு அழுத்தம் கொடுத்து நல்லா தேய்ச்சிக்கோங்க. மாவு ஒட்டாமல் அந்த மாதிரி நல்லா தேய்ச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம நான் போடுறதுக்காக கொஞ்சம் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கணுங்க. அதை மைதா மாவில் நல்லா ஒட்டி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி, ஏன்னா அப்போ தான் ஒட்டாமல் வரும். நார்மல் ரவுண்ட் மாதிரி போடாமல் கொஞ்சம் ஓவல் ஷேப்பில் அதை போட்டுக்கோங்க. அதை நல்லா போட்டுக்கிட்டு நல்லா சூடான தவாவில் போட்டு எடுத்துக்கோங்க. நம்ம அந்த ஓவல் ஷேப்பில் நல்லா தடவி எடுத்ததை நல்ல சூடான தவாலங்க, நல்லா ஹை ஃப்ளேமில் தவாலை போட்டிங்கன்னா நல்லா இந்த மாதிரி உப்பி வருங்க. நம்ம உப்பி வந்தால் தான் கொஞ்சம் திருப்பி போட்டிங்கன்னா அந்த இடத்துல அந்த உப்பின இடம் கொஞ்சம் ப்ரௌன் கலரில் மாறுங்க. அது நல்லா நம்ம எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் வச்சுட்டு நம்மளுக்கு தேவையான பட்டர் எடுத்து தேய்ச்சிங்க. சூடான இடத்துல பட்டரை தேய்ச்சிங்கன்னா அது பட்டர் நானுங்க. நம்மளுக்கு கார்லிக் நான் வேணும்னா இந்த மாதிரி பட்டரில் மெல்ட் பண்ணிவிட்டு கார்லிக் அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி கொரியாண்டர் லீவ்ஸ் அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த மாதிரி இந்த நானில் ஸ்ப்ரெட் அவுட் பண்ணால் கார்லிக் நானுங்க. இப்போ நம்மள்கிட்ட பட்டர் நானும் ரெடி, கார்லிக் நானும் ரெடிங்க. வரீங்களா சாப்பிட? இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பெஸ்ட்டு சைட் டிஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பன்னீர் பட்டர் மசாலா, சிக்கன் வெரைட்டிஸு, பெப்பர் சிக்கன், இந்த மாதிரி எதுனாலும் சாப்பிட்லாங்க. இப்போ நாங்கள் என்ன செய்து சாப்பிட்றோன்னா, பெப்பர் சிக்கனும் சிக்கன் கிரேவியும் வச்சு சாப்பிட்டுட்ருக்கோங்க.